வாய்ப்பளித்த தினம்பலர் குழுமத்திற்கும் அமர்ந்திருக்கும் சார்ந்தோருக்கும் ஜெயித்து காட்டுவோம் என நம்பிக்கை வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் பேசிய நண்பர் சிவா அவர்கள் மாணவர்கள் கணக்கு பாடம் என்றாலே கொஞ்சம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், கணக்குக்கு அடுத்து எது கடினமான பாடம் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லிடுவோம்? பிசிக்ஸ், அது இயற்பியல் தான் சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டா கணக்கு இல்லாமல் இயற்பியல் கிடையாது. வித்தவுட் மேத்ஸ் தேர் இஸ் நோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அடுத்து நீங்க கஷ்டமா யோசிக்கக்கூடிய பாடம் என்னவா இருக்கும்னா இயற்பியல் தான். சரி, இயற்பியலை எவ்வாறு முழு மதிப்பெண் பெறுவது அல்லது சுலபமாக பாஸ் பண்ணுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, உங்க எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த புக்ல 45வது பக்கத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பக்கத்தை தயவு செய்து இயற்பியல் தேர்வு எழுத செல்லக்கூடிய மாணவர்கள் அதை கையில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, 10 மார்க்ஸ் மொத்தம் 8 கேள்வி வரும். அந்த 8ல நீங்க 4 கேள்விக்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த பாடம் எவ்வளவு? 10. அப்ப 2 பாடங்கள் இருந்து உங்களுக்கு என்ன வராது? 10 மார்க் கேள்வி வராது. எந்தெந்த பாடம் தெரியுமா? 2வது பாடமும் 7வது பாடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வராது? 10 மார்க் கேள்வி வராது. அப்ப மீதமுள்ள அந்த 8 பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு 10 மார்க்ஸ் வந்துருது இல்லையா? இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க எழுத போறது 4 10 மார்க்ஸ் தான். ஏன் நீங்க கஷ்டப்பட்டு 8 பாடத்தில் உள்ள 10 மார்க்ஸ் படிக்கணும்? ஒரு 4 பாடத்தை தேர்வு செய்து அந்த 4 பாடத்தில் உள்ள எல்லா 10 மார்க்ஸையும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்து கரெக்டா எத்தனை கேள்வி வந்துருது? 4 கேள்வி வந்தது, 40 மார்க் பாஸ் பண்ணிட்ட. நீ எடுக்க வேண்டிய மார்க் எவ்வளவு? 30 தான். ஆனா எழுதுறது எத்தனை? 40. முதல்ல எப்படி பாடங்களை தேர்வு செய்வது? பொதுவா நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1வது பாடம், 4வது பாடம், 6வது பாடம், 8வது பாடம். ஏன்னா இந்த 4 பாடங்களுக்கு மொத்த 10 மார்க்ஸ் கேள்வி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 26 தான். இந்த 26 கேள்வி நீ தரவா படிச்சேன்னா நீ 40 மார்க் எடுத்துற. ரொம்ப சிம்பிளா ஒரு கால்குலேஷன். 8 பாடத்திலேயே மொத்தம் இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் எவ்வளவுன்னா 48 10 மார்க்ஸ் இருக்கு. நான் ஒரு அப்ராக்சிமேஷனா சொல்றேன். நீ 48 படிச்சு கஷ்டப்படுறத விட அந்த 26 10 மார்க்ஸ் படிச்சு அதுல நீ 4 10 மார்க்ஸ் சரியா எழுதிட்டேனா நீ 40 மார்க் வாங்கிற. அங்க ஃபெயில் ஒரு கேள்விக்கே இடம் இல்லை. அடுத்து ஒரு 10 மார்க்ஸ் எழுதுவது எப்படி? எல்லா 10 மார்க்ஸ் கட்டாயம் படம் உண்டு இல்லையா? படம் இல்லாத 10 மார்க்ஸ் ஏதாவது இருக்கா? இப்ப முதல்ல என்ன செய்யணும்? படத்தை தெளிவாக வரைய வேண்டும். நம்ம படத்தை மட்டும் வரைஞ்சா போதாது, அது உள்ள அந்த பாகங்களை குறிக்கணும் இல்லையா? எடுத்துக்காட்டாக மின்னழுத்தத்திற்கான கோவையை காண். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தீட்டா 180 மைனஸ் தீட்டா போறதே இல்லை, அதுக்கு அரை மார்க் குறைச்சிடுறாங்க. அதுல படத்தை முதல்ல தெளிவா வரைங்க. அடுத்து படத்திற்கான விளக்கம் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? கணக்கீடு முக்கியம் இல்லையா? அந்த கடைசியில v = p cos θ / 4πε0 r squared அப்படின்னு போடுவீங்க. அப்ப அதுக்கான சிறப்பு நேர்வுகள் ஒரு 3 இருக்கும். சோ இது 3ஐயும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு வெளியே வரலாம், உனக்கு 10 மார்க் கிடைச்சிருச்சு. முதல்ல உனக்கு எந்த 4 பாடம் ஈஸியான பாடமா இருக்கு நீ தேர்வு செய். ஆசிரியர் நம்பாதீங்க. எனக்கு 5வது பாடம் தான் பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு 4வது பாடம் தான் பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு 9வது பாடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க முதல்ல தேர்வு செய்ய வேண்டியது எந்த 4 பாடங்கள் எனக்கு கொஞ்சம் 10 மார்க்ஸுக்கு ஈஸியா இருக்குன்னு தேர்வு செய்து அந்த 4 பாடத்திலும் உள்ள அனைத்து 10 மார்க் கேள்வியும் தரவு பண்ணணும். நீ அதுல உனக்கு பிடிச்ச 10 மார்க் படிக்க கூடாது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? 4 பாடங்களை தேர்வு செய்து அதில் உள்ள அனைத்து 10 வினாக்களையும் மனப்பாடமாக செய்துவிட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் பத்தி மொத்தம் உங்களுக்கு 12 கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னவா இருக்கும்?
கண்டிப்பான கணக்கு அதை விட்டலாம். இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 11 5 மார்க் இருக்கு. இந்த 11 5 மார்க்ல 2 கணக்கு உனக்கு வந்துருது அங்க உள்ள. இப்ப 5 மார்க் கேள்வி பார்த்தா உங்களுக்கு மொத்தம் 3 கணக்கு, மீதம் 9 கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லிட்டா எந்த 2 பாடங்கள்ல 10 மார்க் கேள்வி இல்ல, 2வது பாடத்திலையும் 7வது பாடத்திலையும். அப்ப அந்த 2 பாடத்துல இருந்து உங்களுக்கு 4 5 மார்க் கேட்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? 2வது பாடத்தையும் 7வது பாடத்திலும் உள்ள 5 மார்க் கேள்வி ஃபுல்லா தரவு பண்ணிட்டேன்னா நீ 4 5 மார்க் அங்க எழுதிடுற. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 2வது பாடத்திலையும் 7வது பாடத்திலையும் உள்ள 5 மார்க் கேள்வியை நீ தரவு பண்ணிட்டேன்னா நீ 4 5 மார்க் 20 மார்க் கிடைச்சு. ஏற்கனவே ஒரு 40 மார்க் வாங்கியாச்சு. இப்ப எவ்வளவு வாங்கிட்டோம்? ஒரு 20. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 60 மார்க். இப்ப 3 மார்க் கேள்விக்கு வருவோம். இப்ப உனக்கு 20 கேள்வி கொடுக்கப்பட்டு அதுல 15 3 மார்க்ஸ் கேட்கிறாங்க, எழுதணும் இல்லையா? இந்த 20 கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா 5 கேள்வி கணக்கா இருக்கும், மீத 15 கேள்வி தான் உனக்கு தியரி போர்ஷனா இருக்கும். அப்ப நீ யோசிச்சு பார்க்கணும். நீ ஏற்கனவே 1வது பாடமோ 4வது பாடமோ 6வது பாடமோ 8வது பாடமோ படிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அந்த பாடத்தை தரவா வேற படிச்சிருக்கீங்க. இந்த 4 பாடங்கள்ல இருந்து உனக்கு கிட்டத்தட்ட 12 3 மார்க் கேள்வி உள்ள இருக்குது. அப்ப 3 பண்ணா எவ்வளவு ஆச்சு? 36. அப்போ ஏற்கனவே ஒரு 60. இப்ப எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 36. எவ்வளவு வந்தாச்சு உங்களுக்கு? 96 மார்க் வந்தாச்சு. இப்ப 1 மார்க் வரீங்க. கேட்கக்கூடிய மொத்த கேள்வி எவ்வளவு? 30. அதுல எவ்வளவு கணக்கு வருது? 7 கணக்குகள் குறைந்தபட்சம் வருகிறது. மீது உள்ள 23 தான் உனக்கு தேரி பாட்டாங்க. அப்ப நீ யோசிச்சு பார்க்கலாம். அப்ப தேரி பாட்டுல நீ எல்லா பாடங்கள்லயும் 1 மார்க் மட்டும் எல்லா பாடத்தையும் படிக்கணும். 1வது பாடத்துல இருந்து 10வது பாடம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 1 நீங்க எழுதிடுறீங்க. அப்ப 96 20 எவ்வளவு ஆச்சு? 116 மார்க் சாதாரணமா நீங்க வாங்கலாம். ஒரு எளிய முறை. இதை நீங்க கணக்குல எடுத்து வச்சு பாருங்க. ஏன் அவங்க இந்த புக்கை எடுத்து வைக்க சொன்னா, இப்போ உங்க ப்ளூ பிரிண்ட்ல கடைசியில பாருங்க டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல 1வது பாடத்துக்கு எத்தனை மார்க் கேட்கிறாங்க? 25 மார்க். 4வது பாடத்துக்கு எத்தனை மார்க் கேட்கிறாங்க? 25 மார்க். 5வது பாடத்துக்கு எத்தனை மார்க் கேட்கிறாங்க? 25 மார்க். 6வது கேள்விக்கு பாடத்துக்கும் 25. 8வது பாடத்துக்கும் மொத்தம் எத்தனை பாடம் பார்த்திருக்கோம்? 6 பாடம். 6 25 125 மதிப்பெண்கள் அங்க நம்மளுக்கு இருக்கு. மொத்த மதிப்பெண் எவ்வளவு நீங்க எழுத போறீங்க? 150க்கு இப்ப அது எவ்வளவு வந்தாச்சு? நம்ம 125 வந்தாச்சு. இதை விட சுலபமா படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? முடியாது அப்படின்னு ஒரு காரணம். நான் நிறைய படிக்க சொல்லல, 10 பாடத்தையும் படிக்க சொல்லல. எத்தனை பாடம் படிக்க சொன்னேன்? ஒரு 4 பாடம் படிச்சா 10 மார்க்குக்கு, எக்ஸ்ட்ரா 2 பாடம் படிச்சீங்கன்னா 125 மார்க்கான கேள்வி உங்களுக்கு அங்க வந்துருச்சு. அதனால இல்ல ஃபெயில் ஆகும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையே வேணாம். சரி, என்னால 4 பாடம் படிக்க முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, 2 பாடம் படி போதுன்ற. எத்தனை பாடம்? 1வது பாடமும் 4வது பாடம் மட்டும் படிப்பா, 50 மார்க். நீ பாஸ் பண்ண எவ்வளவு தேவை? 30. படிக்க முடியாதா? நான் 10 பாடம் படிக்க சொல்லலையே, இல்ல 8 பாடம் படிக்க சொல்லலையே, இல்ல 6 பாடம் படிக்க சொல்லலையே, 2 பாடம் படி. ஆனா தரவா படி. அந்த 2 பாடமும் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள தரவா 2 பாடம் படிச்சாலே போதும். உன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில 50 மார்க், நீ பாஸ் பண்ண வேண்டிய 30 மார்க் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சென்டமெடுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி? அந்த 6 பாடங்களை தரவா படிச்சு எல்லா பாடங்களையும் உள்ள 1 மார்க்கையும் படிச்சா நீ கட்டாயம் சென்டம் எடுத்துடலாம். என்னன்னு படித்த மாதிரி 2 பேர் 200க்கு 199 198 மார்க் எடுத்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கு ரொம்ப ஏழை மாணவன். எங்க ஸ்கூல் ஆசிரியர் சேர்ந்து அவனை படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். காரணம் அவருடைய கடின உழைப்பு. சரி, படிச்சாச்சு, பரீட்சைக்கு போறீங்க. இப்ப பரீட்சையில ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்ன
அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் 9 மணிக்கு எங்க போறீங்க? ஸ்கூலுக்கு போறீங்க. தயவு செய்து ஸ்கூலுக்கு போன பிற்பாடு பாடங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத. உங்களை ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்குள்ள போன பிற்பாடு பாடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத. ஒருவேளை பக்கத்தில் உள்ள மாணவன் உன் நண்பன் வந்து டேய் அந்த கேள்வி படிச்சியா? நீ படிச்சிருக்க மாட்ட. ஐயோ படிக்கடா அப்படின்ட்டு உள்ள போயிருவ. கொஸ்டின் பேப்பர் திருப்பினா நீ எந்த கேள்வி படிக்கலையோ அத முதல்ல நிக்கும். குப்புன்னு வேத்துருவான். படிச்செல்லாம் மறந்து போகும். உனக்கு இது தேவையா? தயவு செய்து வீட்டுல படிச்சுட்டு ஸ்கூலுக்குள்ள வந்து எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி டோன்ட் டிஸ்கஸ் அபவுட் யுவர் சப்ஜெக்ட் மேட்டர். சரியா? அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்ப தேர்வு அறைக்குள்ள போயிட்டீங்க. நாங்க படிக்கின்ற காலத்துல எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொன்ன ஒரு பழமொழி என்னன்னா, வாசி யோசி செய். வாசி யோசி செய். கொஸ்டின் பேப்பரை நிதானமா வாசி. இதுல வேற கவர்மெண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிடம் கொடுத்திருக்காங்க. நிதானமா பொறுமையா வாசி. அடுத்து எந்த கேள்வி எழுத போறேன்னு முதல்ல யோசி. என்னுடைய சஜஷன் ஏற்கனவே நம்முடைய கணித ஆசிரியர் சொன்ன மாதிரி முதல்ல 10 மார்க்ஸ் எழுத ஆரம்பிங்க. சரி, கொஸ்டின் பேப்பரை பாக்குறீங்க. உனக்கு நன்றாக தெரிந்த 10 மார்க்ஸ் 2 தான் இருக்கு. 4ல 2 தான் தெரியுது உனக்கு. அழகா நிதானமா முதல் பேப்பர்ல அடித்தல் திருத்தல் இல்லாம முதல்ல படம், அப்புறம் தத்துவம், அப்புறம் விளக்கம், அப்புறம் கணக்கீடு, கடைசியா முடிவு அழகா ஸ்கெட்ச் பென்